ஹalleluya. இந்த கால வேளையில நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோட நாம் இந்த ஆராதனை தொடங்குவோமாக. ஹalleluya. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கூட உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலியமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டவராக இந்த பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை குறித்து பாடுகிறோம். திருட பெருகுதப்பா, உங்க மகிமை வெங்குதப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை குறித்து பாடுகிறோம். திருட பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை குறித்து பாடுகிறோம். திருட பெருகுதப்பா, எங்க மகிமை இறங்குதப்பா. மகிமை படுத்துகிற இந்த ஸ்நானத்திலும், உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்நானத்திலும் இறைந்து வந்திருமே, இறையாட்சி வந்திருமே. இறைந்து வந்திருமே, இறையாட்சி வந்திருமே. ஆராதனை
ಎಲ್ಲರೂ ಕಣ್களை ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಪ್ಪ. ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಿಮಗೆ ವಂದನೆ ದೇವರೇ. ಅಪ್ಪ, ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ. ಆತ್ಮವೇ ಸತ್ಯವೇ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಕಷ್ಟಗಳಿಂದ ಮಬ್ಬಾಗಿ ಹೋದೆ ನೀನೇ ನವ ಜೀವ. ಕಷ್ಟಗಳಿಂದ ಮಬ್ಬಾಗಿ ಹೋದೆ ನೀನೇ ನವ ಜೀವ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ, ಅಂತರಾತ್ಮರೇ ಆರಾಧನೆ. Hallelujah. Hallelujah. ಎಲ್ಲ ಗಣತೆಗೂ ನೀವು ಪಾತ್ರರಾಗುವೆ, ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ನೀಡಿ ஒருவர் மாத்திரம் பாத்திரரப்பா. ಎಲ್ಲ மகிமைக்கும் பாத்திரரே, ಎಲ್ಲ கனத்திற்கும் பாத்திரரே. ಎಲ್ಲ மகிமைக்கும் பாத்திரரே, ಎಲ್ಲ கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, இந்த நேரமே அசைவாடுமே. Sing hallelujah ஸ்தோத்திரம். Sing கடந்து அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே நீர் அசைவாடுமே, எங்கள் மேலே நீர் அசைவாடுமே, எங்கள் மேலே நீர் அசைவாடுமே, எங்கள் மேலே நீர் அசைவாடுமே. எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறோம்
ஆண்டவரே. இந்த மன கண்களையும் இதப்பா எங்க செவிகளில் திறந்தருளும். அவருடைய சத்தத்தை கேட்டு அடிப்படை நடக்க உதவி செய்ய எல்லா தடைகளை மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನಾನು ಸ್ವಾಗತಿಸ್ತೇನೆ. இந்த ஓய்வினாலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ಈ ಭಾನುವಾರ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. போன ஓய்வு நாளிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துடைய 11 வசனத்தை நாம் தியானித்தோம். ಹೋದ ಭಾನುವಾರ ಈ ಕೀರ್ತನೆಗಳು 42ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನವನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. தாவீது இப்படியாக சொல்லி, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಮುಖಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯು ಇನ್ನೂ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நாம் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ரட்சிப்பு, முகத்திற்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று நமக்குள்ள ஒரு சந்தேகம். ಆದ್ರೆ ಈ ಮುಖಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಂದೇಹ. இந்த முகத்தில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை முகத்திலே வெளிப்படுவதன் மூலமாய் நம்முடைய அகம் சுத்தமாகும் பொழுது முகத்தில் ரட்சிப்பு உண்டாகிறது. ನೋಡಿ, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಮುಖದ ಮೂಲಕವಾಗಿ ಆಚೆ ಬರುವುದರಿಂದ ನಾವು ಈ ಮುಖದ ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ ಕಲಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தாவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவன் சொல்லுகிறதை நம்ம முந்தின வசனங்களை அறிந்து கொள்ள முடியும். ನೋಡಿ, ದಾವೀದನ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮೇಲಿರುವ ವಚನಗಳಲ್ಲಿ ಅವನು ಹೇಳುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவன் உள்ள வேதனை நிரம்பி இருக்கிறது. ಅವನ ಒಳಗೆ ತುಂಬಾ ವೇದನೆಗಳು ತುಂಬಿದೆ. அவன் ஆத்மா கலங்கி போயிருக்கிறது. ಅವನ ಆತ್ಮ ತುಂಬಾವಾಗಿ ಬಲಹೀನತೆ ಆಗಿದೆ. காண்கிற ஜனங்கள் அவனை வேதனைப்படுத்துகிறாங்க. ನೋಡುವಂತ ಜನರೇ ಅವನನ್ನ ವೇದನೆ ಒಳಗಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் பரிகாசத்தினால் அவனை கண்ணீர் சிந்தும்படியான காரியங்களை செய்கிறார்கள். ಅವನು ಮಾಡುವಂತ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ನೋಡುವಂತ ಕಷ್ಟಗಳನ್ನೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಆಲೋಚನೆಗೆ ತಂದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் ஆலயத்துக்கு போக முடியவில்லை. ಅವನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. அவனே சொல்லுகிறான், ಅವನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட இப்படி ஆலயத்துக்கு போக முடியாதபடி இருக்கிறேன். ನಾನು ಹಬ್ಬಗಳನ್ನ ಆಚರಿಸುವ ನನ್ನ ಜನರ ಜೊತೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ಇದ್ದೇನೆ. ಮುಂದಿನ நாட்களில் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சந்தோஷத்தோடு ஆண்டவரை நான் துதித்து வருவேனே. ಆದ್ರೆ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಬರ್ತೇನೋ. இந்த நாட்கள் எல்லாரும் இழந்து போய் நான் வேதனை, என் உள்ளம் கலங்கி போயிருக்கிறதே, வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ಈ ದಿನ ನಾ ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ವೇದನೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா காரியம் அப்படி இருந்தாலும் அவன் சொல்லுகிற காரியம், என்னுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ನೋಡಿ, ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಅವನು ಹೇಳುವುದು ಒಂದು ಕಾರ್ಯ, ನನ್ನ ಮುಖಕ್ಕೆ ದೇವರೇ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ. அவன் உள்ளத்துல துக்கம் இருந்தது, இதெல்லாம் முகம் வெளிப்பட்டது. ನೋಡಿ, ಅವನ ಒಳಗೆ ದುಃಖಗಳಿತ್ತು, ಇವೆಲ್ಲ ಮುಖದ ಮುಖಾಂತರ ಆಚೆ ಬಂತು. நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பேன், என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு கர்த்தர் தருவார். ನೋಡಿ, ನಾ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ, ನನಗೆ ರಕ್ಷಣೆ ದೇವರೇ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், நான் இன்னும் துதிப்பேன். ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾ ಇನ್ನೂ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ನೋಡಿ, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಹೇಗೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಮುಖದ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಆಚೆ ಕೊಡ್ತಾರೆ. மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி என்று சொல்லுவாங்க. ನೋಡಿ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವಿದ್ರೆ ಮುಖದಲ್ಲಿ ಲಕ್ಷಣ ಕಾಣುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. உள்ளத்துல வேதனைகள் இருக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் மாறுகிறது. ಒಳಗೆ ವೇದನೆಗಳಿರುವಾಗ ನಮ್ಮ ಮುಖಗಳು ಬದಲಾಯಿಸಲ್ಪಡುತ್ತೆ. நம்முடைய முகத்தை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வேத புத்தகத்துல நான் போன ஓய்வு நாளில் சில காரியங்களை தியானித்தோம். ನೋಡಿ, ಹೋದ ಭಾನುವಾರ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது காயினுடைய முகம் மாறுபட்டது என்று சொல்லி. ನೋಡಿ, ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ ಕಾಯಿನನ ಮುಖವು ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ ಓದಿಕೊಂಡು அவனுடைய உள்ளத்தில் எரிச்சல் வந்ததினாலே அவனுடைய முகம் மாறுபட்டது. ಅವನ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬಂದದ್ರಿಂದ ಅವನ ಮುಖ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த ராஜா நெகேமியை பார்த்து சொல்லுகிறான், உன் முகம் துக்கமாய் இருப்பது என்ன? ನೋಡಿ, ನೆಹೆಮೀಯನ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ ರಾಜನು ನೆಹೆಮೀಯನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಮುಖ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಲ್ಲ, ಏನದಕ್ಕೆ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ. மனதின் துக்கமே அன்றி வேற காரியம் இல்லை என்று சொல்லுகிறார். ನೋಡಿ, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ದುಃಖವೇ ಹೌದು, ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ.
அவன் உபவாசத்தை ஜெபிக்கிறான், ராஜாவின தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறான், அவனுடைய முகத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ನೋಡಿ ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವುದು ಎಲ್ಲವನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ತಾನೆ, ರಾಜನ ಅವನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾನೆ, ಜೀವಿತವೇ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. 1 சாமுவேல் 1:12 வாசிக்கும் பொழுது அன்னாள் பின்பு துக்கமாக இருக்கவில்லை. ನೋಡಿ ಮೊದಲನೇ ಸಾಮುವೇಲ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದ್ಕೊಂಡ್ವಿ, ತಿರುಗಿ ಹನ್ನಳ ಮುಖವು ದುಃಖವಾಗಿರಲೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. தேவனுடைய சமுத்திரத்தை கண்ணீரை ஊற்றி எல்லாவற்றையும் ஊற்றி விட்டு தன்னுடைய வாரத்தெல்லாம் தேவனுடைய சமுத்திரம் ஒப்பு கொடுத்து விட்டால் அது கர்த்தருடைய துக்கத்தை மாற்றினார். ನೋಡಿ ಅವಳು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕೂತು ತನ್ನ ದುಃಖವೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡು ಅದರ ನಂತರ ದೇವರು ಅವರ ದುಃಖಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அங்க யூத குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. யூத ஜனங்கள் எல்லாம் கலக்கம் அடைந்தார்கள், மகா துக்கம் அடைந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. ನೋಡಿ ಯೂದ ಜನಕ್ಕೂ ತುಂಬಾ ಕಷ್ಟಗಳು ಬಂತು. ಆದ್ರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಮುಂದೆ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಹಂಚುವಾಗ ಅವರು ಇಡೀ ಯೂದಾಯ ಕುಲಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. எஸ்தர் 4:3 வாசிக்கும் பொழுது அது எல்லா யூதகுல ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள், அந்த மகா துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ನೋಡಿ ಎಸ್ತರ್ ಬರೆದ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದ ಕೆಳಗೆ ನೋಡುವಾಗ ಆ ಇಡೀ ಯೂದಾಯ ಕುಲದ ಜನರೆಲ್ಲ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. ದೇವರು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಕೇಳಿ ಅವ್ರ ಇಡೀ ಕುಲದ ವೇದನೆಗಳನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಂಡ್ವಿ. இங்க எருசலேமிலிருந்து 2 சீஷர்கள் கடந்து போறாங்க. இயேசுவை சந்திக்கும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை கேட்டார், நீங்கள் துக்கமுகமாய் போகிறது என்ன என்று கேட்டார். ನೋಡಿ ಯೆರೂಸಲೇಮಿಂದ ಎಮಾಊರಿಗೆ ಇಬ್ರು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅವರಿಬ್ಬರನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಮುಖ ದುಃಖದಲ್ಲಿದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಎಂಬುದಾಗಿ. உள்ளத்துல அநேக துக்கம் இருந்தது, அந்த துக்கத்தினால முகம் மாறி இருந்தது, துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ನೋಡಿ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅನೇಕ ದುಃಖಗಳ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇತ್ತು. ಅದನ್ನ ಯೇಸು ಮಾತನಾಡಿ ಅವರು ದುಃಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அவருடைய கண்களை ரொட்டி முடித்து அவருடைய கண்களை திறந்தார், தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லி அவருடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தார். ನೋಡಿ ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನ ಮುರಿದು ಅವರ ಆತ್ಮೀಕ ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆರೆದು ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಟ್ರು. அவருடைய முகங்கள் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணார். ದೇವರು ಅವರ ಮುಖಗಳನ್ನ ಪ್ರಕಾಶಿಸಿದ್ರು. அவருடைய துக்க முகம் மாறினது, ಅವರ ದುಃಖದ ಮುಖ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இன்னொரு ஒரு வெட்கத்தின் முகத்தை பத்தி நாம் தியானிக்க போகிறோம். ಈ ದಿನ ನಾವು ನಾಚಿಕೆಯ ಮುಖದ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ನೋಡಿ 2ನೇ ಸಾಮುವೇಲ್ ಬರೆದ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಚನವನ್ನ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலை மேல் ஏறி போனான். அவன் ஓடின சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். ದಾವೀದನು ಮೊರೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಅಳುತ್ತಾ ಬರಿಗಾಲಿನಿಂದ ಎಣ್ಣೆ ಮರಗಳ ಗುಡ್ಡವನ್ನೇರಿದನು. ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರು ಜನರು ಮೊರೆ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಅಳುತ್ತಾ ಏರಿದರು. தாவீதுக்கு ஒரு பெரிய வெட்கம் வந்தது. ನೋಡಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಾಚಿಕೆ ಬಂತು. தன்னுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று சொல்லி அவன் நிந்தையினாலே வெட்கத்தினாலே அவமானப்பட்டவனாய் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு அவன் அழுகிற சத்தம் வெளியே கேட்க கூடாது என்று சொல்லி முகத்தை மூடிக்கொண்டு நடந்து போகிறான். ನೋಡಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಾಚಿಕೆ ಬಂತು. ಅವನ ಕಷ್ಟದಿಂದ ಅಳುವೊಂದು ಸಂಭವಗಳಿಂದ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾಚಿಕೆಯಿಂದ ತನ್ನ ಮನಸ್ಸುಗಳನ್ನೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಆ ಒಂದು ಎಣ್ಣೆ ಮರದ ಗುಡ್ಡಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. ஏன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறான்? ಯಾಕೆ ಅವನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದ? வெட்கத்தினால வந்த ஒரு காரியம், ಆ ಒಂದು ನಾಚಿಕೆಯಿಂದ ಬಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. அவன் வேதனை தாங்க முடியவில்லை, தான் அழுகிறது மற்ற ஜனங்கள் பார்க்க கூடாது என்று சொல்லி முகத்தை மறைக்கிறான். ನೋಡಿ ಅವನ ವೇದನೆ ಅವನಿಗೆ ತಡ್ಕೊಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಅವನು ಒಂದು ಅಳುವುದನ್ನ ಬೇರೆ ಜನರು ನೋಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ತನ್ನ ಮುಖವನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ತಾನೆ. என்ன காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் செய்த தவறான காரியங்களினாலே அவனுக்கு ஒரு பெரிய வேதனை உண்டானது. ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನಂದ್ರೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನಾದ ಅಬ್ಷಾಲೋಮನು ಅವನು ಮಾಡಿದ ಕೆಟ್ಟ ಕೆಲಸದಿಂದ ಅವನಿಗೆ ನಾಚಿಕೆ ಬಂತು. தன்னுடைய நண்பனாகிய அகித்தாப்போருடைய ஆலோசனை கேட்கிறான். ತನ್ನ ಒಂದು ಸ್ನೇಹಿತನಾದ ಅಹಿತೋಫೇಲನ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾನೆ. தன்னுடைய தகப்படைய ராஜ்யபாரத்தை பிடிப்பு கொள்ள முடிய சதி ஆலோசனை பண்ணுகிறான். ನೋಡಿ ಅವನ ರಾಜ್ಯ ಒಂದು ನಡೆಸಬೇಕಾಗಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ಬಗ್ಗೆ ಅವನು ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. தாவீதுடைய அரண்மனை ராஜ்யபாரத்தை இழந்து ஓடுகிற சூழ்நிலை வந்தது. ದಾವೀದನು ತನ್ನ ರಾಜ್ಯದ ಪ್ರತಿಯೊಂದೊಂದನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂತು. தன்னுடைய சொந்த பிள்ளையினால வருகிற வேதனை, ಇದು ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನಿಂದ ಬಂದಂತ ಕಷ್ಟ.
இந்த நாட்கள் அநேக குடும்பங்கள்ல அநேக சூழ்நிலை பார்க்கும் பொழுது சொந்த குடும்பத்தினாலே பெற்றோர்கள் ನಿಂದೆಗಳೇ ಅವಮಾನಪಡುವ ಕಾರ್ಯಗಳೇ பார்க்க முடியும். ನೋಡಿ ಈ ದಿನ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆ ನೋಡುವಾಗ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಂದ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯವರಿಂದ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಬರುವಂತ ನಾಚಿಕೆ, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, அடங்காத பிள்ளைங்க, தவறான வழியில போகிற பிள்ளைகள் மூலமா பெற்றோர்களுக்கு ஒரு அவமான நிந்தை வருகிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ ವಿಧೇಯರಾಗದ ಮಕ್ಕಳು, ಅವರು ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಾತುಗಳನ್ನೇ ಕೇಳದ ಮಕ್ಕಳು, ಬೇಡವಾದ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಹೋಗುವ ಮಕ್ಕಳಿಂದ ತಂದೆ ತಾಯಿಗೆ ನಾಚಿಕೆಯನ್ನು ಬರ್ತಾರೆ. இந்த நாட்களில் அந்த வெட்கத்தை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ಈ ದಿನ ಆ ನಾಚಿಕೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த உலக காரியங்களை பார்க்கும் பொழுது லஞ்சம் வாங்குறவன் போலீஸ் ஸ்டேஷன் கைது செய்து அழைக்கப்பட்ட பொழுது என்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தன்னுடைய கர்ச்சிப்பை மறைத்துக் கொள்ளுவதை பார்க்கிறோம். ನೋಡಿ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಸಂಗತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ, ಈ ಲಂಚವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಪೊಲೀಸರಿಗೆ ಕೈ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಾಗ ಪೊಲೀಸರಿಗೆ ಅಥವಾ ಬೇರೆಯವರಿಗೆ ಅವರು ಮುಖವನ್ನ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ, ತನ್ನ ಮುಖಗಳನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ತಾರೆ. தவறுகளினால இப்படி வெட்கம் வருகிற சிலருக்கு ತಾವು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳಿಂದ ಅವರಿಗೆ ನಾಚಿಕೆ ಬರುತ್ತೆ. தாவீதுக்கு அப்படி அல்ல. ಆದ್ರೆ ದಾವೀದನಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ನೋಡಿ ಅವನು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವವನು, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವ ದೇವರಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿ ನಿಂತಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. ஆனாலும் கர்த்தனுடைய கைவிடவில்லை. தாவீதுடைய துக்க முகத்தை மாற்றி, வெட்கத்தை மாற்றி ஏற்ற வேளையில அரண்மனையில் ராஜாவை கொண்டு நிலைநிறுத்தினார். ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಅವನನ್ನ ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ಅವನ ನಾಚಿಕೆಯನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿ ತಿರುಗ ಅರಮನೆಗೆ ಅರಸನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ರು. அதான் தாவீது சொல்லுகிறாய், என் முகத்தின் ரட்சிப்பு அவர்தான் என்று சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ದಾವೀದನು ಇಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ, ನನ್ನ ಮುಖಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ. இன்னும் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ಇನ್ನೂ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. இப்படிப்பட்ட வெட்கத்தின் வழியில் நம்ம நடந்து வரும்பொழுது ஆண்டவரை நாம் இன்னும் துதிக்கும் பொழுது நம்முடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ಈ ಒಂದು ನಾಚಿಕೆಯಾದ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ನಾವು ನಡೆದು ಬರುವಾಗ, ದೇವರನ್ನ ನಾವು ಸದಾಕಾಲ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮ ಈ ನಾಚಿಕೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ನೋಡಿ, ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು 16 ವಚನದಲ್ಲಿ உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ನೋಡಿ, 16ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಓದ್ತೇನೆ. நான் அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. ನೋಡಿ, ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವುದರಿಂದ ನನ್ನ ಮುಖವು ಕೆಂಪಾಗಿ ಹೋಗಿದೆ. மரண இருள் என் கண்கள் இமைகள் ಮೇಲೆ உண்டாயிருக்கிறது. ರೆಪ್ಪೆಯ ಮೇಲೆ ಮರಣಾಂಧಕಾರವು ಕವಿದಿದೆ. அவன் சொல்லுகிறார், கூட காரணத்தை 20 வசனத்தில் சொல்லுகிறான், என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ಅವನು 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಗೆಳೆಯರು ನನ್ನನ್ನು ಹೀನೈಸುವವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. யோபுடைய வாழ்க்கையில பரிகாசம் தாங்க முடியவில்லை. ನೋಡಿ, ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೀನೈಸುವಿಕೆ ಅವನಿಂದ ಸಹಿಸಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அவனுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿ ಹಾಗೆ ಇತ್ತು. ஆதர்சில ஒருவரும் இல்ல. ನೋಡಿ, ಅವನಿಗೆ ಒಂದು ಆಧಾರವಾಗಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. ஆனா தன்னுடைய சிநேகிதரை ஆறுதல் படுத்தவனை எதிர்பார்த்தா அந்த சிநேகிதரன் அவனை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ನೋಡಿ, ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಸೇರಿ ನನಗೆ ಸಂತೈಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ನೋಡ್ದ. ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಅವನನ್ನ ಹೀನೈಸಿದ್ರು. அவனே சொல்ல, என் கையில கொடுமை இல்ல. ಅವನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬಲಾತ್ಕಾರವಿಲ್ಲ. என் ஜெபம் சுத்தமா இருக்கிறது. ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯು ನಿರ್ಮೂಲವಾಗಿದೆ. என்னுடைய சாட்சி பரலோகத்தில் தேவன் அறிந்திருக்கிறார். ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. ஆனாலே நான் இதனால அழுது கொண்டு இருக்கிறேன். ಆದರೂ ಕೂಡ ನಾನು ಈ ದಿನ ಅಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. சிநேகிதனை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೆ ನನ್ನನ್ನು ಹೀನೈಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரியாசத்தின் மூலமா அவர்களுக்கு கண்ணீரினால முகம் அழுக்கான முகமாய் இருக்கிறது. ನೋಡಿ, ಅವ್ರು ಮಾಡುವಂತ ಹೀನೈಸುವಿಕೆಯಿಂದ ಅವನ ಇಡೀ ಮುಖವೇ ಒಂದು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. அந்த முகத்தை ஆண்டவர் அப்படி அழுக்காய் விட்டு விடவில்லை. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ಮುಖವನ್ನ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಅದು ಕಾರಣವೇನು? யோபு தேவனை முறுமுறுக்கவில்லை. ಯೋಬನು ದೇವರ ಬಗ್ಗೆ ಗುಣಗುಟ್ಟಲಿಲ್ಲ. அவன் ஆண்டவரை துதித்தான். ಅವನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿದ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ದೇವರೇ ಕೊಟ್ಟರು, ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்கிற நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಈ ದಿನ ನಾವು ವಚನಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ದಿನ ಈ ವಚನ ನಮಗೆ ಕಲಿಸ್ತಾ ಇದೆ. தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது. ದಾವೀದನ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತುಂಬಿದೆ. தாவீது சொல்ற, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி. ದಾವೀದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕಣ್ಣೀರೇ ನನ್ನ ಜೀವನವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. அழுது அழுது நம்முடைய முகமெல்லாம் அழுகை முகமாய் மாறி இருக்கலாம். ಹತ್ತು ನಮ್ಮ ಮುಖವೆಲ್ಲ ಒಂದು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತುಂಬಿರಬಹುದು. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನ நம்ம ಸಲ್ಲಿಸುವಾಗ, முகங்களை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு ஒரு நாள் பரிகாசம் பண்ணினாங்க. ನೋಡಿ, ಯೇಸುವಿಗೆ ಒಂದು ದಿನ ಒಂದು ಹಾಸ್ಯ ಮಾಡಿದ್ರು.
சிலுவையில தொங்கும் பொழுது இயேசுவை வந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுகிறாங்க. ನೋಡಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಡುವಾಗ ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ ಹೀನೈಸ್ತಾ ಇದ್ರು. ஜனங்களை ரட்சித்தவனே உன்னை நீ ரட்சிப்பது என்று சொல்கிறார்கள். ಅರೆ ಜನರನ್ನೆಲ್ಲ ರಕ್ಷಿಸಿದೆಯಲ್ಲ ನಿನ್ನನ್ನೇ ನೀ ರಕ್ಷಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. 3 நாளிலே தேவாலயத்தை எடுத்து விட்டு கட்டுவென்று சொன்னா ஏன் நீ சிலுவைட்டு முதல்ல இறங்கி வா என்று சொல்லுகிறான். 3 ದಿನದಲ್ಲಿ ನೀ ದೇವಾಲಯನ ತಿರುಗಿ ಕಟ್ಟನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ಶಿಲ್ಬೆಯಿಂದ ತೆಳಗಿಳಿದು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. உண்மையாக தேவகுமாரனா இருந்தால் சிலுவைட்டு இறங்கி வா என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். ನೀ ನಿಜವಾದ ದೇವಕುಮಾರನಾಗಿದ್ರೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿದು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೀನೈಸಿದ್ರು. நம்முடைய வெட்கங்களை மாற்றும்படியா, ನಮ್ಮ ನಾಚಿಕೆಯನ್ನು நம்முடைய ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, பரியாசங்களை மாற்றும்படியா, ನಮ್ಮ ಹೀನೈಸುವಿಕೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ கல்வாரி சிலுவையில என் இயேசுராஜா அந்த பரியாசத்தை ஏற்றுக்கொண்டார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಬಲಿಯಾಗಿ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದ್ರು. வெட்கத்தின் நடுவிலே பரியாசத்தின் நடுவிலே கடந்து வரும்பொழுது ஆண்டுடைய முகத்தை பாருங்கள். ನಾಚಿಕೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ನೀನು ಹೀನೈಸುವಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆದು ಬರುವಾಗ ದೇವರ ಒಂದು ಮುಖವನ್ನ ನೀನು ನೋಡು. கர்த்தனுடைய முகத்தை மாற்ற வல்லமையுள்ள ದೇವರು ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. இன்னொரு முகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ಇನ್ನೊಂದು ಮುಖದ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ನೋಡಿ, ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. அது கடைசி ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறது. ಅದು ಕೆಳಗೆ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ஆதாமை ಇರುತ್ತೆ. பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದಾಮನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಭೂಮಿಗೆ ಶಾಪ ಬಂತು, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு இந்த பலனை புசிப்பாய், ನಿನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ದುಡಿದು ದುಡಿದು ಭೂಮಿಯ ಹುಟ್ಟುವಳಿಯನ್ನು ತಿನ್ನಬೇಕು, இந்த பூமி உனக்கு முள்ளு குறுக்கு முளைப்பிக்கும், ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು ಕೊಳೆಗಳು ಬಹಳವಾಗಿ ಹುಟ್ಟುವವು, நீ இந்த பூமிக்கு திரும்புகிறவரையிலே உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், ಹೊಲದ ಬೆಳೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವಿ, ನೀನು ತಿರುಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವ ತನಕ ಬೆವರಿಡುತ್ತಾ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು. அவன் முகம் சபிக்கப்பட்ட முகமாய் மாறி போனது. ಅವನ ಮುಖ ಶಾಪದಿಂದ ತುಂಬಿದಂತ ಮುಖವಾಯಿತು. ஆதாம் எப்படிப்பட்டவன்? ಆದಾಮನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯ? தேவனுடைய சாயலாய், தேவனுடைய ரூபமாய், ராஜாதி ராஜாவுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவன். ನೋಡಿ, ದೇವರ ರೂಪದಲ್ಲಿ, ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ, ರಾಜಾದಿ ರಾಜನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅವನು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. ஒளிய வஸ்திரமாய் இருக்கிற கர்த்தர் தன்னுடைய வஸ்திரத்தை அவனுக்கு ஒளியாய் தந்திருந்தார். ನೋಡಿ, ತನ್ನ ದೇವರ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಬೆಳ್ಳಗಾಗಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಅವನಿಗೋಸ್ಕರ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಟ್ರು. ஆனால் அறியாமையினாலே, கீழ்ப்படியாமையினாலே செய்த காரியத்தினாலே அவன் சாபம் அவனுக்கு நேராய் வந்தது. முகம் சபிக்கப்பட்ட முகமாய் மாறினது. ಅವನು ತಿಳಿಯದ ಕಾರಣ, ಅವಿದ್ಯನಾದ ಕಾರಣ ಅವನ ಇಡೀ ಮುಖವು ಶಾಪದ ಮುಖವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟು, கர்த்தரை ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும்படியாய் பழுகி பெருகி எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொன்னார். ನೋಡಿ, ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನ್ ಹೆಚ್ಚಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இந்த நாளில் முகம் சபிக்கப்பட்ட முகமாய் இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಆದ್ರೆ ಈ ದಿನ ವೇದವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ಆದಾಮನ ಮುಖವು ಶಾಪದಿಂದ ತುಂಬಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அநேக நேரங்களில் நம்முடைய அறியாமையினாலே, கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் வந்திருக்கலாம். ನೋಡಿ, ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಅವಿಧೇಯತ್ವದಿಂದ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ನಾವು ಈ ಶಾಪವನ್ನು ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கர்த்தர் நம்ம அப்படியே விட்டு விடுவதில்லை. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ನೋಡಿ, ಗಲಾತ್ಯನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಉಂಟಾಗುವಂತೆಯೂ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆತ್ಮನು ನಮಗೆ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ದೊರಕುವಂತೆಯೂ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಶಾಪವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳುವ ಶಾಪದೊಳಗೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದನು. நம்முடைய சாபங்களை மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காய் சாபமானார். ನಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಶಿಲುಬೆ ಒಳಗೆ ತಮ್ಮನ್ನ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ರು. இன்னொரு கர்த்தருடைய வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது நகமியுடைய வாழ்க்கை, ரூத்துடைய வாழ்க்கையில சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ನೋಡಿ, ಇನ್ನೊಂದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ ಈ ರೂತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಂಭವಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நகோமி தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளோடு மோவாப் தேசத்துக்கு போகிறான். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது காரியங்களே அறிந்திருக்கிறோம். ನೋಡಿ, ನವೋಮಿ ಬಂದು ತನ್ನ 2 ಮಕ್ಕಳ ಜೊತೆ ತಾನು ತನ್ನ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಪರದೇಶಕ್ಕೆ ಹೋದ ಜೀವಿತಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. அங்கே தன்னுடைய கணவனை இழந்தார், 2 ஆண் பிள்ளைகளை இழந்து வெறுமையாய் நிற்கிறார். ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ತನ್ನ ಗಂಡನನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು 2 ಮಕ್ಕಳನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಏನೂ ಇಲ್ಲದವಳಾಗಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ. அந்த மோவாப் ஸ்திரீகள் எல்லாம் சொல்லிருப்பாங்க, அந்த ரூத்தினுடைய ஓர்பாளையும் பார்த்து என்ன சாபமா தெரியவில்லை, சபிக்கப்பட்டு போனார்களே என்று சொல்லி அவர் அநேக நேரத்தில் அவர் பரிகாசம் இருக்க கூடும். ನೋಡಿ, ಅಲ್ಲಿರುವ
ಜನರೆಲ್ಲ ರೂತಳು ಓರ್ಫಳನ್ನ ನೋಡಿ ಯಾವ ಶಾಪದಿಂದ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಮದ್ವೆ ಆದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಸ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿರುವ ಜನರು ಹೇಳಿರಬಹುದು. ஆனால் இஸ்ரவேல் தேவனை அடைக்கலமாய் கொண்டு பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார் ரூத். ಆದ್ರೂ ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಂತವಾಗಿ ಅವನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿ ತಿರುಗಿ ಆ ದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ ರೂತಳು. அங்க ரூத் தன்னுடைய வயல்வெளிக்கு தானியத்தை திரட்டும்படியாய் வயல்வெளிக்கு போகிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ರೂತಳು ತನ್ನ ಹೊಲ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ತೇವೆ. அந்த கோதுமை அறுவடை நாட்களிலே போவாசுடைய தோட்டத்துக்குள்ள போகிறதை பார்க்கிறோம். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗೋಧೆಗಳನ್ನ ಒಂದು ಬೆಳೆಸಿದ ಗೋಧೆಗಳನ್ನ ಇವಾಗ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವಳು ಆ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನ ನೋಡಿಕೊಳ್ತೇವೆ. அந்த அழகான ஸ்திரீடைய முகம் எப்படி யோசித்து பாருங்கள். ನೋಡಿ ಆ ಸುಂದರವಾದ ಸ್ತ್ರೀಯ ಮುಖವು ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. இன்னைக்கு வயல்வெளியில போய் கோதுமை பணிகளை பொறுக்கும்படியாய் போய் கொண்டிருக்கிறார். ನೋಡಿ ಈ ದಿನ ಹೊಲದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಗೋಧೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ரூத் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது. ಆ ರೂತಳು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. சாயங்கால மட்டும் கோதுமையை பொறுக்கி அவை தட்டி கோதுமை மணிகளை எடுத்தார் என்று சொல்லுகிறது. ನೋಡಿ ರೂತಳು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಹಕ್ಕಲಾಯ್ದು ಕೂಡಿಸಿದ್ದನ್ನು ಬಡಿದಾಗ ಸುಮಾರು 30 ಸೇರು ಜವೆ ಗೋಧಿ ಸಿಕ್ಕಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய முகம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். ನೋಡಿ ಅವಳ ಮುಖ ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚಿಸಿ ನೋಡಿ. அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி ஆதாமுக்கு சொன்னபடி உன் முகத்தின் வேர்வையினால் நீ புசுப்பாய் என்று சொல்லி இருக்கிறபடி. ನೋಡಿ ದೇವರು ಆದಾಮನನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು ನಿನ್ನ ಮುಖದ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ನೀನು ಆ ಬೆವರನ್ನ ಸುರಿಸಿ ನಿನ್ನ ಸಂಪಾದಿಸ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. இங்க ரூத் அழகா இருந்தாலும் அழகவிலா இருந்தாலும் அவருடைய வேர்வையெல்லாம் சிந்தி அவருடைய கோதுமை பணிகளை பொறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ನೋಡಿ ಈ ರೂತಳು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದ್ಲು, ಆದ್ರೂ ಕೂಡ ಅವಳ ಬೆವರನ್ನ ಸುರಿಸಿ ಅಲ್ಲಿ ದುಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ತೇವೆ. ஆனா இஸ்ரவேல் தேவனை அடைக்கலமாய் கொண்டபடியினாலே ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರನ್ನ ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದ್ರಿಂದ அந்த சில நாட்கள் மாத்திரம் ಆ ಕೆಲವೊಂದು ದಿನಗಳು ಮಾತ್ರ அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்தது. ಆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮುಗಿದು ಹೋಯ್ತು. போவாஸ்க்கு தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல ಬೋವಾಜ್ ಅವಳನ್ನ ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದ ನಂತರ ஒரு ராஜாத்தை போல எஜமாட்டியாய் மாறி முகங்கள் பிரகாசிக்க பண்ண கர்த்தர் ಅವಳನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ರಾಣಿಯಾಗಿ ದೇವರು ಮುಖವನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಿದ ದೇವರು. நம்முடைய வாழ்க்கையில தேவனை அடைக்கலமாய் கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கும் நம்முடைய கண்ணீரை மாற்றவர் வல்லமை உள்ளவர். ನೋಡಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இங்க தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ನೋಡಿ ದಾನಿಯೇಲನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ராஜா தன்னுடைய அரண்மனையில் ஒரு காட்சியை பார்க்கிற ஒரு கரங்கள் சுவரிலே எழுதுவதை பார்க்கிறார். ನೋಡಿ ಬೆಲ್ತೇಶರ್ ರಾಜನು ತನ್ನ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಗೋಡೆ ಮೇಲೆ ಬರೆಯುವಂತ ಲೇಖನಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವನು பயந்து நடுங்கி கலங்குகிறான். ಆ ಒಂದು ಲೇಖನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಒಂದು ಭಯದಿಂದ ತುಂಬಿ ನಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 6வது வசனம் சொல்லுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. ನೋಡಿ 6ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, ಆಗ ಅವನ ಮುಖ ಕಳೆಗುಂದಿತು. என்ன காரியம் என்ன? ಅದು ಕಾರಣವೇನು? கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி அறிந்து பிரமாணங்களை மீறி இருக்கிறார். ನೋಡಿ ದೇವರ ಪ್ರತಿ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ತಿಳಿದು ಅದನ್ನ ಒಂದು ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತರದೇ ಇರುವ ಕಾರಣ தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து தான் குடித்து வெறித்து மகிழ்ச்சியா இருக்கிற காரியங்களை தவறு ஒரு பெரிய காரியம் தவறு செய்கிறார். ದೇವರ ಒಂದು ಆಲಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಪಾತ್ರೆಗಳನ್ನ ಅದನ್ನ ಕುಡಿದು ಒಂದು ಅಲಕ್ಷ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡ ಕಾರಣ அவனுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. ಅವನಿಗೆ ಒಂದು ಭಯ ಹುಟ್ಟಿತು. இந்த நாட்களில் இந்த பயத்தை மாற்ற அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ನೋಡಿ ಈ ದಿನ ಅವನ ಭಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಅವನು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಕಾರಣ ಏನಾಗುತ್ತೆ? தேவனுடைய சமூகத்துல தாழ்வுಪಡ அறிக்கையிட அவனுக்கு மனம் இல்லை. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. அது மாதிரி மோசேயோட பரிசுத்தவனை அறிந்திருக்கிறோம். ನೋಡಿ ಮೋಶೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತವನೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஒரு எபிரனுடைய ஒரு கொலை செய்தபடினாலே பார்வோனுக்கு பயந்து ஓடுகிறான். ನೋಡಿ ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನ ಅವನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಫಾರೋನಿಗೆ ಭಯದಿಂದ ಓಡೋಗ್ತಾನೆ. அவனுடைய முகம் பயத்தின் முகமாய் மாறுகிறது. ಅವನ ಮುಖ ಭಯದ ಮುಖವಾಗಿತ್ತು. யாக்கோபு ஏசாவை சந்திக்க போகும்பொழுது பயந்துகிறான். ஒரு முகம் பயமாய் இருக்கிறது. ನೋಡಿ ಯಾಕೋಬನು ಏಸಾವನನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅವನ ಮುಖ ಭಯದಲ್ಲಿತ್ತು. கர்த்தர் அப்படி விட்டு விடவில்லை. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಹಾಗೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் சமூகத்தில் ராமனுக்கு போராடி ஜெபம் பண்ண அவருடைய முகத்தை கர்த்தர் மாற்றி பிரகாசிக்க பண்ணுகிறார். ನೋಡಿ ಅವನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹೋರಾಡಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. ಆವಾಗ ದೇವರನ್ನ
ಅವರನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. இந்த நாட்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ಈ ದಿನ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಒಪ್ಪಿಕೊಂಡು கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நம்முடைய முகங்களை மாற்ற பிரகாசிக்க பண்ண ஒரு கர்த்தர் வல்லமை உள்ளவர். ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನ ತರಲಿಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ನೋಡಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ನೋಡಿ ಸ್ಟೇಫನ್ ಅನ್ನು ಆಲೋಚನೆ ಒಂದು ಸಂಘದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அநேகர் அவன் மேல் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ಎಲ್ಲರ ದೃಷ್ಟಿ ಅವನ ಮೇಲೆ ಇದೆ. அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார். ಅವನ ಮುಖ ದೇವದೂತನ ಮುಖದಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರು. என்ன காரியம் என்ன? ಅದು ಕಾರಣವೇನು? அவன் வாலிபனாய் இருக்கிறான். ಅವನೊಬ್ಬ ಯಜ್ಞಸ್ಥನಾಗಿದ್ದ. தேவனுடைய அபிஷேகத்தை நிறைந்தவனாய் இருக்கிறான். ದೇವರ ಅಭಿಷೇಕ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದ. அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் இருக்கிறான். ಅವನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲೂ ಶಕ್ತಿಯಲ್ಲೂ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದ. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறான். ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯದಿಂದಿದ್ದ. அது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசமாய் ನೋಡಿ இருந்தது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ ಅವನ ಮುಖವು ದೇವದೂತನ ಮುಖದಂತೆ ಕಂಡರು ಎಂಬುದಾಗಿ. பல முகங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನೋಡಿ ಅನೇಕರ ಮುಖ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. துக்க முகத்தை ஆண்டவர் மாற்றினார். ದುಃಖದ ಮುಖವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அன்னாருடைய துக்க முகத்தை கர்த்தர் மாற்றினார். ಹನ್ನಡ ದುಃಖದ ಮುಖವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದ್ರು. தாவீதுடைய வெட்கப்பட்ட அந்த முகத்தை கர்த்தர் மாற்றினார். ದಾವೀದನ ನಾಚಿಕೆಯ ಮುಖವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ರು. ஆதாமுடைய சாப முகத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ಆದಾಮನ ಶಾಪದ ಮುಖವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ರು. இந்த கண்ணீரான முகத்தை கர்த்தர் மாற்றினார். ಕಣ್ಣೀರಿಂದ ತುಂಬಿದಂತ ಮುಖವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அவருடைய முகத்தை மாற்றி பிரகாசிக்க பண்ண வல்லமில்ல கர்த்தர் நம்முடைய முகத்தை மாற்ற வல்லமில்லவராக இருக்கிறார். ಇವೆಲ್ಲಾ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಿದ ದೇವರು ಈ ದಿನ ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. தாவீது சொல்கிறான், இன்னும் என் ஆண்டவரை துதிப்பேன். ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಇನ್ನೂ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் உயர்த்தி துதித்து ஆராதிக்கும் பொழுது ನೋಡಿ ದೇವ ಮಕ್ಕಳು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಬಂದು ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿ ಸ್ತುತಿಸುವಾಗ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொண்டு ದೇವರ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಒಂದು ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು கர்த்தரை மாத்திரம் துதிக்கும் பொழுது ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ಸ್ತುತಿಸುವಾಗ நம்முடைய முகங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை இல்லவர். ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ದೇವರು அவரை ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடையும். ನೋಡಿ ಅವರನ್ನ ನೋಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮುಖವು ಪ್ರಕಾಶ அவரை ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ. பார்த்து உங்கள் வெட்கப்பட்டு போவது. ಅವರನ್ನ ನೋಡುವ ಮುಖ ನಾಚಿಕೆಯಿಂದ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய முகங்களை மாற்ற வல்லமை ಈ இல்லவர். ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲು வசனத்தின் ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. மேல் நம்பிக்கை வைப்போம். ಈ ವಚನಗಳ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡೋಣ. தேவர் மேல் விசுவாசம் வைப்போம். ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಡೋಣ. அகத்தில் இருக்கிற எல்லா காயங்களை மாற்றி முகங்களை பிரகாசிக்க பண்ண வல்லமை இல்லவர். ನಮ್ಮ ಒಳಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಗಾಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. வசனப்படி கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ಈ ವಚನದ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ತಂದೆ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. முகங்கள் எப்படி இருந்தாலும் ನಮ್ಮ ಮುಖಗಳು ಹೇಗೆ ಇದ್ರು உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் மாத்திரம் வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆಚೆ ತೋರಿಸುವ ದೇವರೇ. தூரத்தில் நினைவில் அறிந்திருக்கிற கர்த்தர், ದೂರದಿಂದಲೇ ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಬಲ್ಲಂತ ದೇವರು. ஒரு மறைவான காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ನಿನ್ನಿಂದ ಮುಚ್ಚಿಡುವ ಕಾರ್ಯಗಳು ಒಂದೂ ಇಲ್ಲಪ್ಪ. உள்ளங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಳಗಳನ್ನ ಅಂದೆಲ್ಲವನ್ನ ತಿಳಿದಂತ ದೇವರೇ. எங்களை விடுதலையாக்கி ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡಿಸಿ எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಿ. வசனப்படி ஒவ்வொரு ஆசீர்வதியும் ಈ ವಚನ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ.